ஓம் ஸ்ரீ கால பைரவரே போற்றி போற்றி. மண் உலகினில் வாழ்கின்ற உயிர்கள் அனைத்தும் சிவனாரின் அம்சமாகவே விளங்குகின்றன. இருப்பினும் ஆதி சிவனாரின் இயக்கம் மலர்ந்திட்ட நிலையில் உயிர்கள் அனைத்தும் ஆன்ம லயத்தினுள் பிரவேசித்திடவே முனைதல் வேண்டும். சிவனாரின் விரிந்த இயக்கம் என்பது மானுட ஆன்மாக்களின் அகண்ட நஞ்சுகளை நீக்கி மலரச் செய்திடும். நஞ்சுகளின் நீக்கம் என்பது வினை கழிவுகளாகவும் அமைந்திடும். சிவனாரின் மூல அம்ச ஆற்றல்கள் அனைத்தும் விரிகையில் மானுட ஆன்மாக்கள் சிவ ஆற்றல்களில் அடங்குவதே இயற்கையாகும். அன்பு மானுட ஆன்மாக்களே, கால பைரவராகிய யாம் உரைப்பதனை உணர்ந்து ஏற்றிடுங்கள். ஒவ்வொரு தினமும் நீங்கள் உணர்ந்து ஆற்றும் சிவ பூஜையில் வெளித்தோன்றும் சிவனாரின் அம்சங்களை உணர்ந்திடலாம். மலரும் சிவ ஆற்றல்கள் எச்செயலாற்றிடுவர் என்பதனையும் உணர வேண்டும். ஸ்ரீ ருத்ரனின் பணி யாது, வீரபத்ரனின் பணி யாது என்பதனை உணர்ந்தால் நன்று. மந்திரங்கள் உரைத்து சிவ பூஜைதனை ஏற்கையில் உங்களது ஆன்மா விரிவதனை உணர்ந்திடுங்கள். ஜோதிக்குள் ஜோதியாய் ஐக்கியமாகும் நிலைதனை காண வேண்டும். உயிர் அணு ஆன்ம அணுவிற்குள் ஒடுங்கினால் ஆன்மாவானது பற்பல ஜோதி வடிவம் ஏற்று மலரும். சிவ ஒளி என்பது மலர்ந்தால் என்ன நிகழும்? ஆழமாய் சிவனாரை எண்ணி பூஜிப்பவர்கள் ஒவ்வொரு ஜோதியாய் தாமரை இதழ்கள் போன்று மலர்கின்ற ஆன்ம ஒளியினை உணர்ந்து ஏற்பர். அன்பு மானுடர்களே, பல காலம் வாழ்ந்து களைத்த உயிர் அணுவினை ஆன்மாவினுள் ஐக்கியமாக முழுமையாக அனுமதியுங்கள். இறுதி பிறவி என்பது ஒரு மனிதனை ஆன்ம லயத்தினில் ஆழ்த்தி அன்பினால் மலரச் செய்திடும். ஆன்ம ஒளியினை ஏற்று அன்பாய் வாழ்ந்திட முனைந்திடுங்கள். உகந்ததோர் பொற்காலத்தினையே யாம் உருவாக்கி அருளியுள்ளோம். இன்றைய சிவலிங்க வழிபாட்டின் மூலம் மலர உள்ள சிவ ஆற்றல் என்பது ஸ்ரீ மகேசனின் ஆற்றல்களாகும். யாம் இதனை உணர்த்துவதன் நோக்கம் என்பது சிவனின் பல ரூப ஆற்றல்களையும் இயங்கும் தன்மையினையும் அனைவரும் உணர வேண்டும் என்பதே ஆகும். ஸ்ரீ ருத்ரன் எச்செயலாற்றுவார், ஸ்ரீ வீரபத்ரர் எச்செயலாற்றுவார், ஸ்ரீ மகேசன் எச்செயலாற்றுவார் என்பதனை உணர்வுகளால் உணர முற்படுங்கள். யாம் சிவாம்சங்களின் இயக்கம் குறித்தும் எடுத்துரைப்போம். காலத்தின் அங்கங்களை கடந்து சத்தியம் உணர்ந்து மலர்ந்திடுங்கள். பூரண ஆசிகள்.